அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் 11 நாட்களில் தீர்வு காண ஸ்ரீ மாரியம்மன் ஜோதிட நிலையம். தொடர்புகளுக்கு 0091 990 816 585 6. ஹலோ குமுதம் வியூவர்ஸ், திஸ் இஸ் ஐபிஎல் ஸ்பெஷல். இன்னைக்கு டெல்லி வர்சஸ் ஹைதராபாத். வேற லெவல். ஹைதராபாத் 287 அடிச்சாங்க, 277 அடிச்சாங்க. இன்னைக்கு 266, 35th மேட்ச். அதுவும் டெல்லியில் பொழந்து கட்டியிருக்காங்க. டெல்லியை ஷாம் இருக்காரு, கண்ட்ரோல் சி, கண்ட்ரோல் எஃப் ஆஜி, கண்ட்ரோல் வி. ஸோ அவரை கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு ஹாப்பியாக இருக்காரு. என்னன்னு கேட்கும். வணக்கம் அண்ட் வெல்கம். குட் ஈவினிங் தலை, சொல்லுங்க எப்படி இருக்கீங்க? டிராவிஸ் ஹெட் தலை அப்படின்னு பேர் வச்சதுக்கு ஏற்ற மாதிரி வேற லெவல். 6 overs 125 runs பவர் பிளேல. அது மட்டும் இல்லை, 32 balls 89, 6 sixes, 11 fours. பார்க்கும் போதே பயங்கரம். 6 over ரன்னே வந்து ஒரு நல்ல T20 ரன் தான் முன்னாடி. ஸோ என்ன ஃபீல் பண்றீங்க டிராவிஸ் ஹெட்? இல்ல, அவர் வந்து அந்த பேருக்கு ஏற்ற மாதிரி நீங்க ஆரம்பிச்சிட்டீங்களா, தலைன்னு பேர் வச்சுக்க ஏற்ற மாதிரி தலைகால் புரியாம ஆடுறாரா இல்ல தலையில அடிச்சடிக்கிறமா ஆடுறாரான்னு தெரியல. ஒரு மனுஷனுக்கு பால் பேட்ல போடும்போது பர்பிள் பேட்ச்னு சொல்லுவாங்க. இவருக்கு பர்பிள் பேட்சாவே இல்லை, பர்பிள் பேட்டாவே இருக்குன்னு சொல்லலாம். ஒரு T20 இப்போ வந்து அவர் என்ன சொன்னோம், வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் போன போது டிராவிஸ் ஹெட்லாம் ஒன்றும் பண்ண மாட்டோம். பார்த்தா அங்க நம்ம அவருக்கு தான் வெயிட் வச்சு அமுச்சு விட்டாரு. நம்மள கவுத்ததே டிராவிஸ் ஹெட். T20 வேர்ல்டு கப் ஹோம் கிரவுண்டில் வேர்ல்ட் கப் ஃபைனல். ஆஸ்திரேலியா முதல் மேட்ச்ல சென்னையில் அடிச்சுட்டு வேற போயிருக்கோம். ஈஸியாக ஆஸ்திரேலியா அடிச்சிருவாங்கப்பா இவங்க நினச்சிட்டு போனோம். அங்கேயும் அவர் தான் வெயிட் வச்சாரு. இப்போ ஐபிஎல்ல வந்து அவர் இதுக்கு முன்னாடி ஆர்சிபியில் இருந்தார். ஆர்சிபியில் இருந்தவங்க பெருசாக பெர்ஃபார்ம் பண்ணதில்லை. பட் ஆர்சிபி விட்டு வெளில வந்தால் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஆர்சிபியே பெர்ஃபார்ம் பண்ணதில்லை. பெர்ஃபார்ம் பண்ணதில்லை. ஆர்சிபி விட்டு யார் வெளில வந்தாலும் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. வாட்சன்ல ஆரம்பிச்சு கிளாசன், அந்த பரம்பரை வழியில், அந்த சார்பட்ட அப்புறம் ஆர்சிபி பரம்பரை வழியில் அந்த ஹெட்டு இஷ்டத்துக்கு ஆடுறாரு. அவர் எப்படி அவுட் பண்ணுறதுங்கிற அந்த ஒரு மேனுவலோ இல்லை ஒரு மெத்தடாலஜியோ யாருமே இது வரைக்கும் கண்டே பிடிக்கல மாதிரி தெரியுது. நம்ம வீட்டில் வந்து கம்ப்யூட்டர் வச்சுருப்போம். அதில் வந்து இந்த கிரிக்கெட் கேம் வந்து இன்ஸ்டால் பண்ணி ஆடுவோம். அதில் நம்ம வந்து ஈஸி மோடில் வச்சு அடித்தா கூட 6 over 120 அடிக்க முடியும். எல்லா பாலையும் வந்து வலிச்சு பவர்ஸாக அடித்தாலும் இந்த இது அடிக்க முடியாது. வீடியோ கேம் ஆட்சியை பார்க்குற மாதிரி இருந்துச்சு. இன்னைக்கு வந்து ஃபெரோஸ் ஷா கோட்லாவில் நடந்த மேட்ச். ஒரு ஸ்டேஜில் இவங்க ஈஸியாக வந்து 300+ ஸ்கோர் வருவாங்க அப்படின்னு ஹைதராபாத்துக்கு நம்பிக்கை அதிகம் எங்க தெரிஞ்சது. ஏன்னா டிராவிஸ் ஹெட் ஒரு சைடு அவரோட ஸ்ட்ரைக் ரேட் வேற லெவல்ல போனாலும், இந்த சைடு அபிஷேக் சர்மா 12 balls 46, 383.33 ஸ்ட்ரைக் ரேட். டிராவிஸ் ஹெட்டை விட அதிகம். இன்னும் கொஞ்சம் நான் நேத்து தான் நம்ம இதை பத்தி பேசியிருந்தோம். ஆக்சுவலி ஃபாஸ்டஸ்ட் 50 யுவராஜ் சிங் ஐரி அடிச்சாரு. இது கூட வந்து இப்போ அஷ்டோஷ் சர்மா வந்து லோக்கல் அடிச்சுட்டு வந்திருக்காரு அப்படின்னு பேசிட்டு இருந்தோம். இன்னும் அந்த ரெக்கார்டை வந்து நம்ம வந்து இவங்க இந்த 2 பேர் ஆர்டர் பார்க்கறச்ச, நீ 9 பால் அடிச்சியா, நான் 8 பால் அடிக்கிறேன் பார் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது வந்து பண்ண போறாங்க. அந்த மாதிரி தான் தெரியுது. 2 பேரும் இந்த டெமாலிஷர்ஸ் பிரதர்ஸுங்கிற மாதிரி வந்து அடிச்சுட்டு இருக்கிறாங்க. அபிஷேக் சர்மா நம்ம வந்து ஒரு லாஸ்ட் ஒரு 4 வருஷமாக வந்து ஐபிஎல்ல இங்கொன்று அங்கொன்று வந்து பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க. இந்த சீசனுக்கு முன்னாடி வரைக்கும் இங்கன்னு ஒரு மேட்ச் வந்து பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தாரு. நல்லா ஞாபகம், நம்ம சிஎஸ்கே ஃபேனுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கிறது ஏன்னா, இந்த 2020 சீசனில் சிஎஸ்கே vs எஸ்ஆர்ஹெச் மேட்ச்சில் கீ பெர்ஃபார்ம் பண்ணி சிஎஸ்கே காலி பண்ணதில் அபிஷேக் சர்மாவுக்கு ஒரு பங்கு இருக்குது. அப்போதுலேருந்து இந்த பிளேயர் மேலே ஒரு இருக்குது. யுவராஜ் சிங் இவருக்கு மென்டர் அண்ட் ட்ரெயினர் மாதிரி. எப்போவுமே அபிஷேக் சர்மா, சுப்மன் கில் 2 பேரும் ஆடும்போது யுவராஜ் சிங் கிட்டேருந்து ஒரு ட்வீட் அது மாதிரி வரும். இன்னைக்கு ஆடுறத பாக்குறச்ச இன்னும் வந்து ஒரு வெறியாட்டம் போடுற மாதிரி ஆடுறது. இது 2வது இன்னிங்ஸ் இந்த மாதிரி ஆடுறது. ஃபர்ஸ்ட் நம்ம கூட அடிச்சாப்ல ஹைதராபாத்ல அடிச்சு காலி பண்ணாரு. இன்னைக்கு டெல்லியில அடிச்சு காலி பண்ணாரு. என் பேர் அபிஷேக் சர்மா, ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு கமெண்டேட்டர்ல இருந்து ஸ்பெக்டேட்டர்ல இருந்து சொல்ற மாதிரி இருக்கு. கண்டிப்பா அபிஷேக் சர்மாவோட பேரை வந்து WC வேர்ல்டு கப் T20 ஸ்குவாட்ல நம்ம கன்சிடர் பண்ணல. பட் இன்னும் 2-3 ஆச்சுன்னா அது கண்டிப்பா வந்துருவாங்க. இன்னொரு பெரிய இன்னிங்ஸ் வந்தா எப்படி ஒரு யசஸ்வி ஜெய்ஸ்வாலை நம்ம வந்து ஃபாஸ்ட் ட்ராக் பண்ணி உள்ள கொண்டு வந்தோமோ, இதே மாதிரி யசஸ்வி ஜெய்ஸ்வால் டொமஸ்டிக்லி ஆடினாரு. அதுக்கு அடுத்து வந்து ஐபிஎல்லையும் ஒரு ஸ்டெல்லார் பெர்ஃபார்ம் கொடுத்து தானே இப்போ 3 ஃபார்மேட்லையும் உள்ள கொண்டு வந்து ஃபாஸ்ட் ட்ராக் பண்ணி கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி இப்போ அபிஷேக் சர்மாவும் வந்து நானும் என் பிளேஸ்ல இருக்கேன் பாரு. ரோஹித் சர்மா போனா அபிஷேக் சர்மா, ரோஹித் சர்மா போயிடுவாரு, ரிட்டையர் அட்வான்ஸ் சொல்லி போயிட்டு வந்திருக்காங்க. அந்த சர்மா போனா எனக்கு இந்த சர்மா இப்போ இருக்கேன்னு சொல்லி சர்மாஜி கா பேட்டான்னு ஒரு ஜோக் சொல்றாங்க. அந்த மாதிரி வந்து அபிஷேக் சர்மா ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காரு. எஸ்ஆர்ஹெச் வந்து ஒரே வார்த்தை நான் சொல்லணும். ஜெயிலர் ஆடியோ லான்ச்சில் தலைவர் வந்து ஒரு வார்த்தையை சொன்னார், நல்ல டீமா எடுங்க, காவியா மாறன் பார்க்கறதே ஒரு சோகமா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அந்த ஒரு வார்த்தையை வேத வாக்கா எடுத்து வச்சுட்டு பண்ணாங்களே என்னன்னு தெரியல. ஃபர்ஸ்ட் அவங்க டீம் எடுத்தபோது எல்லாம் கலாய்ச்சாங்க. என்னப்பா எல்லாம் ஃபாரின் பிளேயர்ஸ்லாம் சூப்பரா இருக்காங்க, லோக்கல் பிளேயர்ஸ்லாம் ஒண்ணுமே தெரியல. அகர்வால் என்ன அடிக்க போறாரு, திரிபாதி என்ன அடிக்க போறாரு, அபிஷேக் சர்மா எதுக்கு. ஆனா பேட் கமின்ஸ் ஒருத்தனை கொண்டு வந்து வச்சாரு. அவர் அந்த வேர்ல்டு கப் ஜெயிச்சு வந்த லக்கா இல்ல ஆஸ்திரேலியா லீட் பண்ற ஒரு பிஸ்தான்னு தெரியல.
தான் ஒரு கோட் கேப்டனா உருவாயிட்டு வரங்கிறத வந்து ப்ரூவ் பண்ணி காமிச்சாரு. போன வருஷம் இவங்க ஒரு மேட்ச் தான் ஹைதராபாத்ல ஜெயிச்சாங்க. அவங்க பாப்பம்பட்டி அணி பரிதாப நிலையில் இருக்கிற மாதிரி கீழே இருந்த டீம். உங்களுக்கு வந்து காவியா மாறன் அவங்க ஹைதராபாத் எப்போ தோக்கும்போது காவியா மாறன் ஸ்ட்ராட்டஜியா வச்சுருவாங்க. அது மீன் மெட்டீரியலாவே ஆச்சு. ஏன்டா இப்படி பண்றீங்க அந்த மாதிரிலாம் வந்துட்டு இருக்கும். இந்த முறை காவியா மாறன் ஃப்ரேம்லேயே பார்க்க முடியல. ஏன்னா ஃப்ரேம்லேயே அவங்க இல்லை, மேலே கீழே குஷ்டு ஓட்டு இங்கிட்டு அங்கிட்டு ஓடிட்டு இருக்காங்களே தவிர ஒரு இது பண்ணுவாங்க. ஏன்னா அவ்வளோ ஒரு ஜாய் அந்த டீம் அப்படி சப்போர்ட் பண்ணவங்க பண்ணியிருக்காங்க. இந்த சீசன்லயே அவங்க ஒரு 300 தொடுவாங்க. ஏன்னா 280 கண்டிப்பா இருக்கு. ஏதோ ஒரு டீம் மாட்டும். அந்த டீம் இன்னும் ஆர்சிபியா கூட இருக்கல. இன்னும் ஆர்சிபி அவங்களை ஹைதராபாத்ல மீட் பண்ணலாம். ஆர்சிபி சின்னசாமியில் தான் அவங்களை மீட் பண்ணியிருக்காங்க. ஆர்சிபி அவங்களை ஹைதராபாத்ல மீட் பண்ணும்போது நம்ம எதிர்பார்க்கறது 300 வாய்ப்பு இருக்கு. SRH 300+ ஸ்கோர் வராததுக்கு மெயின் ரீசன் குல்தீப் யாதவ். அவங்க சைட் போலர்ஸ் எல்லாருமே அடிச்சாங்க. குல்தீப் யாதவும் கன்சீட் பண்ணார் ரன் இல்லை 55 ரன்ஸ், பட் 4 விக்கெட்ஸ். அந்த ஹெட் அபிஷேக் சர்மாக்கு அப்புறம் குயிக் விக்கெட்ஸ் பயங்கரமா எடுத்தாரு. லாஸ்ட் ஒண்டர்ஃபுல் போலிங், துண்டா தெரிஞ்சாரே போலர்னா நான் தான்டா பாடுறா, வேர்ல்டு கப் T20 ஸ்குவாட்ல எனக்கு இடண்டா அப்படின்ற மாதிரி இருந்தது. அவரோட பெர்ஃபார்மன்ஸ் எப்பவுமே மெருகேறிட்டே போகுது இப்பெல்லாம். அவர் வந்து நம்ம இதே ஒரு IPL மேட்ச்ல வந்து மொயின் அலி அடிச்சு அழுத குல்தீப் யாதவ் நம்ம பார்த்தோம். ஒரு IPL மேட்ச் அடிச்சிட்ட உடனே இந்த ஒரு குல்தீப் யாதவ் நம்ம பார்த்தோம். அங்கேருந்து அவரோட ஒரு ரிடம்ஷன் ஸ்டோரியா வந்து ஆரம்பிச்சது. சஷாங்க் ரிடம்ஷன் மாதிரி வந்து குல்தீப் ரிடம்ஷன் வந்து அவர் அதுக்கப்புறம் வந்து அவரோட வேரியேஷன் மாத்துறதும் சரி, இல்லை பேச மாத்துறதும் சரி, திருப்பி அவரோட அந்த பழைய எழுத்தத்தை கண்டுபிடிச்சிட்டாரு. இப்போ நம்ம வந்து அடுத்து நம்ம போகிறது T20 வேர்ல்ட் கப். ஆப்வியஸ்லி இதில் வந்து கண்டிப்பாக வந்து எந்த ஸ்பின்னர் எடுத்துகிட்டு போகலான்னு இப்போவே நிறைய டாக் இருக்கும். இங்கேருந்து நம்ம வந்து தளபதி ஜட்டுவை வந்து உள்ளே கண்டிப்பாக இருப்பாருன்னு சொல்லி அவரை வச்சுருப்போம். இதே டெல்லியில் அவர் கூட அக்ஷர் பட்டேல் வந்து நானும் இருக்கேன், ஃபினிஷர் நானும் அடிக்க போகிறேன், என்னால் அடிக்கணும் அவர் இருப்பாங்க. நீங்கள் என்ன வேணால் நீங்கள் பண்ணிக்கிங்கப்பா, நீங்கள் பேட்டிங்கும் பண்ணலாம் போலிங்கும் போடலாம், ஆனால் 4 ஓவர் எங்கிட்ட கொடுத்தா கன்ஃபார்மாக ஸ்பின்னில் நான் விக்கெட் எடுப்பாங்கிறத இந்த பக்கம் குல்தீப் யாதவ், அதே மாதிரி அந்த குல்ச்சா காம்போல அந்த சா வந்து அந்த பக்கம் இருக்குது. ராஜஸ்தான் ராயல்ஸில் வந்து சாஹல் அவரும் ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காரு. இந்த 2 காம்போ திருப்பி வரணும் T20 ஸ்குவாட்ல, திருப்பி வரணும்னு நம்ம எதிர்பார்க்கலாம். அதாவது ஸ்பின்னர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா முதல்ல அப்படி தூக்கி போடுவாங்க. அப்போதான் வந்து அந்த ஃப்ளைட் பண்ணும் போது தான் டர்ன் வந்து ஷார்ப்பாக அந்த ஆங்கிள் வந்து அதிகமாகும். இப்போ அஸ்வின்லாம் முதல்ல அப்படிதான் போட்டாரு. அதுக்கப்புறம் ஸ்பீடா ஏதோ அப்பதான் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் அவரோட ரெக்கார்ட்ஸ்லாம் கம்மியாச்சு. எனக்கு கண்ட்ரோல் பண்ண போயிட்டு குல்தீப் யாதவ் லெஃப்ட் ஹேண்டர் அழகா அப்படி தூக்கி போடுறாரு. அது டர்ன் ஆங்கிள் சூப்பரா வரதால அது லெஃப்ட் ஹேண்டர்ஸ்க்கும் கஷ்டமா இருக்கு, ரைட் ஹேண்டர்ஸ் கஷ்டமா என்னதான் பீக்ல இருந்தாலும். பட் டெல்லி சைடு ரிஷப் பண்டோ அண்ட் லலித் யாதவ் அந்த மிடில் ஓவர்ஸில் ரொம்ப ஸ்லோவாக ஆடிட்டாங்க. அவங்க மட்டும் இன்னும் பண்ணியிருந்தா இன்னும் கொஞ்சம் டஃப் ஃபைட்டு கொடுத்துருக்கலாம். இந்த அளவுக்கு கேவலமாக டெல்லி தோக்காது மாதிரி தோத்துருக்காங்க. இல்லை நம்ம வந்து ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெக்வயர்ட் ரன் ரேட்டை விட இவங்க அடித்த ரன் ரேட் அதிகமாக இருந்துச்சு. அந்த ஃப்ரேசர் மெகருக்கு வந்து ஒரு பெர்சர்க் மோடில் அடிச்சு போட்டு பொழந்துட்டு இருந்தார் ஒரு பக்கம். வாஷிங்டன் சுந்தரை வந்து வாஷிங் மிஷினில் தூக்கி போட்டு நமக்கு நம்ம ஒரு ஓவரில் 30 ரன் அடிக்க வச்சிட்டார். வாஷிங்டன் சுந்தரை போட்டு காட்டுன்னு காட்டிட்டாரு. ஸோ ஃப்ரேசர் மெகருக்கு வந்து 65 ரன்ஸ் இன் 18 balls 361.11 ரேட்டு. அவர் ஸ்டார்டிங்ல வரும்போது ஏதோ காலேஜுக்கு கட் அடிச்சுட்டு ஏதோ யூனிஃபார்மை மாத்தி போட்டு வந்துட்டாரோ அப்படின்னு ஃபர்ஸ்ட் மேட்சே நினைச்சோம். பார்த்தா ஃபர்ஸ்ட் மேட்சே வேற லெவல். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் வந்த பால் வந்து அந்த இன்டென்ட் அடிச்சு காமிச்சிட்டு இருக்காரு. அந்த ஒரு ஒரு இன்டென்ட் அவர் கொண்டு வர போனதான் டெல்லி வந்து கொஞ்சமாச்சும் அந்த ஒரு மேட்சிங்ல இருந்தாங்க. ஒரு கட்டத்து வரைக்கும் 16 ரன் ரேட்ல அடிச்சிருந்தாங்க. ரெக்வயர்டு 11 தான், 16 கிட்ட போயிருந்தாங்க. பட் இங்கதான் வந்து உங்களுக்கு பேட் கமின்ஸோட கேப்டன்சியை பார்க்கணும். மயங்க் மார்க்கண்டே வந்து போடுறாரு, 20 ரன் கிட்ட கொடுத்துட்டாரு. தைரியமா நீ போடு. ஓவர் 6 பால் இருக்கு, 6 பால்ல 4 பால் அடிக்கலாம், 5 பால் கூட அடிக்கலாம். உன்னோட டாக்டிக் பக்காவா இருந்து ஒரு பால் உன்னோட மிஸ் ஹிட் ஆனா விக்கெட் விடும் சொல்லி பேக் பண்ணாரு. 6வது பால் விக்கெட் எடுத்து முடிச்சுட்டு பேக்கப் பண்ணி அமுச்சு விட்டார் ஃப்ரேசர் மெகர். பண்டம் லலித் யாதவ் அவங்களோட அந்த பார்ட்னர்ஷிப் ஆடும்போது ஸ்ட்ரைக் ரேட் ரொம்ப கம்மி பண்ணிட்டாங்க. அவங்க என்னன்னா கொஞ்சம் எதனால பண்ட் எப்பயுமே டமால் டிமில் அடிக்கிறாள் இல்ல, விக்கெட்ஸ் அதிகமா போயிடுச்சு. இதுக்கு மேல வந்து ஒரு ஸ்டப்ஸ் கூட இருந்தாரு, இல்ல கீழே வந்து இன்னொரு ஒரு ஹிட்டர் கீழே இருக்காருன்னா பண்ட் கேன் அக்ரெசிவா மேல போயிருக்கலாம். பட் ஆனா என்ன ஆயிடுச்சு, நெட் ரன் ரேட்டுக்கு ஒரு ஃபேக்டர் வந்து இப்போ எல்லாம் பாத்தீங்கன்னா டாப் 3 பேர் கன்ஃபார்ம் ஆயிட்டாங்க. கீழே வந்து ஒரு ஆர்ஆர் கேகேஆர், இப்போ எஸ்ஆர்ஹெச், சிஎஸ்கே தான் வந்து இப்போ ஹோம்ல வந்துட்டாங்கன்னா அந்த 3 மேட்ச் ஜெயிச்சிட்டாங்க. ஹோம்ல 3 மேட்ச் ஜெயிச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் கன்ஃபார்மா சொல்லிடலாம். இன்னும் ஹோம்ல 3 மேட்ச் இருக்கு. அவங்க அவையில தான் சிஎஸ்கே பிரச்சனை, ஹோம்ல 3 மேட்ச் இருக்கு. அது ஜெயிச்சாங்கன்னா கன்ஃபார்ம் ஆயிடும். நேத்து இன்டர்வியூக்கு வந்து தான் ஜெயிச்சிருக்கேன். டி-ஷர்ட் போட்டு ரெடியா இருந்தா மிஸ் ஆயிடுச்சு. நான் அடிக்க வேண்டிய நீங்க இங்க மாத்திட்டாங்க, லாக்டவுன்ல பிச்சை மாத்திட்டாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்களே. இப்போ உங்களுக்கு வந்து இந்த மிட் டேபிள் கிரைசிஸ்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க. நடுவுல ஒரு 4 டீம்,
ஒரு ஈக்குவல் பாயிண்ட்ல இருப்பாங்க. யாரு அந்த நம்ம அந்த ஒரு நண்டு கதை மாதிரி யாரு மேல போய் யாரை கீழே இருக்கிறாங்க அந்த ஒரு விஷயத்துல இருக்கும். அதுல மாட்டிக்கூடாதுங்கிறது கொஞ்சம் நெட் ரன் ரேட்டுக்கு ப்ளே பண்ண மாதிரி இருந்துச்சு. பட் எஸ்ஆர்ஹெச் அவங்க அந்த சோக் ஒன்ஸ் அவங்க கொஞ்சம் பொறுமையாக ஆடுறாங்கன்னு தெரிஞ்சவொடனே பர்ஃபெக்டாக ஒரு என்ன நட்டு யூஸ் பண்ணி அந்த சோக் பண்ணி கொடுத்து காலி பண்ணிட்டாங்க. இல்லை அவங்களுமே 200 கிட்ட கொடுக்க வேண்டிய போலர்ஸ் தான். எஸ்ஆர்ஹெச் தொடர்ச்சியாக வந்து 200 கொடுத்துட்டு இருக்க போலர்ஸ் தான். இன்னைக்கு ஒரு ரன் கம்மியாக கொடுத்துருக்குறாங்க. பார்ப்போம் எஸ்ஆர்ஹெச் இன்னும் மேலேயே நிற்கணும்னா அவங்க போலர்ஸ் பார்ட்டிக்கு வரணும். இன்னும் அந்த ஃபுல் ஃபோர்ஸுக்கு அவங்க வரல எஸ்ஆர்ஹெச் போலர்ஸ். பவர் ஆஃப் தி இந்தியன் கிரிக்கெட்டாக இருந்த கௌதம் கம்பீர் அவர் சொல்லியிருக்காரு குக்குபரா பால் ஆக்சுவலாக அது 50 ஓவர்ஸ்க்கு ஆடக்கூடிய பால் இல்லை 20 ஓவர்ஸ்க்கு ஆடக்கூடிய பால். இது வந்து கேமை ஸ்பாயில் பண்ணுது. வி ஹேவ் டு யூஸ் த 50 ஓவர்ஸ் யூசிங் பால். அந்த 50 ஓவர்ஸ் ஆடக்கூடிய பால் தான் யூஸ் பண்ணோம். குக்குபரா பால் இப்போ போடுற அந்த ஒயிட் பாலை பேன் பண்ணுன்னு சொல்லியிருக்காரு. அதனால தான் 266, 277, 287 நீங்கள் இப்போ 300 அடிப்பீங்க. விட்டா 400 அடிக்கணும்னு சொல்லுவீங்க அடுத்த சீசன் போல இருக்கு. பால் ஏதாவது இப்போ இப்படி சொல்கிறாங்க. இது இந்த ஐபிஎல்லோ இந்த பவர் பிளேயோ இது இல்லாத காலகட்டத்திலே 434 ஒரு டீம் அடிச்சு அதே மேட்சோட செகண்ட் இன்னிங்ல 438 சேஸ் பண்ணாங்க. 50 ஓவர்ஸ்ல அடிச்சாங்க. இப்போ வந்து பால் மாத்துறதோ இல்ல வந்து பேட் டைமென்ஷன் குறைக்கிறதோ எதுவுமே இல்லை. கேம் பயங்கரமா எவால்வ் ஆகி வந்திருக்கு. ஒரு வந்து இப்போ நம்ம நீங்க ஒரு 1960s 70s கிரிக்கெட் எடுத்து பார்த்தீங்கன்னா தரையோடு அடிக்கிறது தான் கிரேஸ்ஃபுல் ஷாட். ஒருத்தர் தூக்கி அடிச்சே அவன் கையை தட்ட மாட்டாங்க. 6 ரேராக தான் போகும். பவுண்டரிக்கு தான் வந்து எல்லாம் தயிர்ப்பா கிரேஸ்ஃபுல் அடிச்சார்ல. இந்த குண்டப்பா விஸ்வநாத்தை சொல்லுவாங்க லேட் கட் மட்டுமே அவர் அடிச்சு வந்து அவ்வளோ 100 அடிச்சாருன்னு சொல்லுவாங்க. எல்லாம் தட்டிட்டு போயிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் வருது கபில் தேவ் உள்ள வர ஆரம்பிக்கிறாரு. 6ன்னு ஒன்று அடிக்க முடியும் நம்ம இந்தியன் பிளேயர்ஸாலன்னு காட்டுறாரு. அந்த லெகசிலேருந்து அடுத்து வந்தவங்க சித்துவா இருக்கட்டும், டெண்டுல்கரா இருக்கட்டும், அதுக்கப்புறம் கங்குலியா இருக்கட்டும், தென் தோனியா இருக்கட்டும், யுவராஜ் சிங்கா இருக்கட்டும், எல்லாம் 6 அடிச்சு பறக்க விடுறாங்க. இன்னைக்கு மேட்ச் போனோம்னா ஒரு சினிமா மாதிரி நான் ஸ்டாப் உங்களுக்கு வந்து அதிரடி சரவெடியா தான் இருக்கணும். கேஜிஎஃப் மாதிரி வந்து ஒரு எந்த பக்கம் பார்த்தாலும் அட்ரினலின் பம்பிங் ரொம்ப அந்த மாதிரி தான் சொல்றாங்க. அப்படி இருக்கிறச்ச நீங்க பாலை மாடிஃபை பண்ணியும் இல்லை பேட்டை பண்ணியும் இருக்காது. அதுக்கு டேட்டா கொடுத்து இப்போ போலர்ஸ் அதுக்கு ஏற்ற மாதிரி கொண்டு வரணும். இப்போ வந்து பத்திரானா சொல்கிறோம், பத்திரானா இந்த மாதிரி அடிக்க முடியுமானா கண்டிப்பாக கிடையாது. பத்திரானா வந்து இந்த மாதிரி 20 ரன் பத்திரானா அடிச்சோ இல்லை 30 ரன் பத்திரானா கொடுப்பாருன்னு நம்ம சொன்னால் முடியவே முடியாது. அவர் தான் காலை உடச்சி ஸ்டிக் ஒரு மாதிரி மலிங்கா ஜூனியர் மலிங்கா காலத்தில் ஆடின போது மலிங்கா இது மாதிரி அடிக்க முடியும் கிடையாது. ஒரு பிரெட்லி இதை மாதிரி அடிச்சிருப்பாங்கன்னா கிடையாது. பும்ரா அடிக்க முடியுமானா கிடையாது. இன்னும் அந்த போலர்ஸ் பிரைம் போலர்ஸ் அவங்களோட ஸ்ட்ரென்த் இருக்க செய்கிறாங்க. என்ன அந்த பேசிக் ஏற்ற மாதிரி ட்வீக் பண்ணுறாங்க. நீங்கள் பாலை மாத்திர ஒன்றும் ஆகுது. உங்களோட போலர்ஸுக்கு இது எப்படி யூஸ் பண்ணணும்னு கொண்டு வர சொல்லுங்க. இல்லை ஆளை மாற்று போல கரெக்டான பிளேஸ். இப்போ மயங்க் யாதவ் நம்ம சொன்னோம். இப்போ இந்தியாவில் வந்து ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 150 கிலோமீட்டர் ஒரு போலர் போடுவாங்க. நம்ம யாராவது சொல்லியிருந்தோம் கிரிக்கெட் பார்க்குறவங்க கிட்ட சொல்லி தான் சிரிச்சிருப்போம். நமக்கு தெரிஞ்ச ஃபாஸ்ட் போலர் ஜவஹர் ஸ்ரீநாத், அதுக்கடுத்து வெங்கடேஷ் பிரசாத், அவ்வளோதான் நம்மளோட ஃபாஸ்ட் போலர்ஸ். அதுக்கப்புறம் பெரிய போலர்ஸே கிடையாது. அடித்தாலும் தோத்தாலும் ஹோம் பண்ணாலும் சரி அவைனாலும் சரி இவங்க 2 பேர் கன்ஃபார்ம் எல்லா டீம் நிற்பாங்க. லெஜெண்ட்ஸ் அந்த டைம் ஆன இந்தியன் டீம். அப்புறம் ஜாகிர் கான் வராரு, பாலை ஸ்விங் பண்ண முடியும், ஓல்ட் பால் இந்த நக்கிள் பால் கொண்டு வர முடியும்னு கொண்டு வந்தாரு. அப்புறம் இர்ஃபான் பத்தான். இப்படியே போயிட்டு இருக்கச்சு நம்ம கிட்ட இருந்து அவங்க எல்லாமே போடுவாங்க. 150 அந்த இதாயிட்டு இல்லை. டக்குன்னு ஷமி, பும்ரா, உங்களுக்கு வந்து உமேஷ் யாதவ், சிராஜ் வராங்க. அசால்ட்டா 150, 145, 150 அடிச்சிடறாங்க. இப்போ மயக்க வந்திருக்காங்க. இப்போ அடுத்து போகும்போது போலர்ஸ் இன்னும் கொஞ்சம் பேஸ் அதிகமா இருக்கிற மாதிரி போலர்ஸ் கொண்டு வரலாம். ஒரு 160 போடுற போலரே கூட நம்ம இன்னும் அன்அர்ச் பண்ணலாம். தெரியாது எங்க இருக்காங்க எதுக்குன்னு தெரியாது. அந்த மாதிரி வரலாம். போலர்ஸோட ஸ்கில்லை நம்ம மாற்ற சொல்லலானே தவிர பாலை மாற்றியோ இல்லை பேட் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது, அந்த ஸ்வீட் ஸ்பாட் அதிகமாகிட்டே போகுது, அதை கண்ட்ரோல் பண்ணுங்க போங்கன்னு சொல்லு. இது வந்து நிறைய ரூல்ஸ் பேட்ஸ்மேனுக்கு சாதகமாக தான் இருக்குது. அது நம்ம மறுக்கவே முடியாது. பட் பாலை மாற்றுங்க, இது பாலை பேன் பண்ணுங்கன்னு சொல்ல முடியாது கிடையாது. இது ஸ்டாண்டர்ட். இப்போ இதுதான் வந்து குக்குபரா பாலுங்கிறது குக்குபரா கம்பெனியோட ஏதோ ஷேர் ஹோல்டராக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, மெயின் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 2 டீம்லேயும் நல்ல பேட்ஸ்மேன் நல்ல ஸ்கோர் அடிக்கக்கூடியவங்க தான். பட் மெயின் டிஃப்ரென்ஸ் ஹைதராபாத் வந்து ஹையர் ஆனதுக்கு ரீசனே போலிங் பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் பூவி அண்ட் நம்ம நட்டு. 4 விக்கெட் எடுத்திருக்காரு. ஜஸ்ட் 19 ரன்ஸ் தான் கொடுத்துருக்காரு. ஒவ்வொருத்தவங்க ஒரு ஓவரில் 28 ரன்ஸ், ஒரு ஓவரில் 6 பால் 30 ரன்ஸ் கொடுத்த 30 ரன்ஸ்லாம் கொடுத்த லிஸ்ட்டு. எல்லா லிஸ்ட்டும் இவங்க துண்டா நட்டு 4 for 19 ரன்ஸ், 1 for 33, 24 பால்ஸில் 33, நியர்லி 266 ரன்ஸுக்கு. அது ரொம்ப ரொம்ப கம்மி. பூவியோட போலிங் எஸ்பெஷலி நட்டு, நம்ம நட்டு பற்றி கெத்து. இப்போ இந்த வேர்ல்டு கப் நம்ம உங்களுக்கு போகும்போதே நம்ம வந்து நிறைய ஒரு இந்த பிளேயர்ஸ் ப்ராபிள் இருப்பாங்க, செலெக்ஷன் சொல்லுவாங்க. ஸோ அப்படி இருக்கிற நட்டு வந்து ஒரு இந்த அண்டர் டாக் ரேக்ஸ் டு ரிச்சஸ் ஸ்டோரி மாதிரி இந்தியாவுக்குள்ள வந்த போதே பயங்கரமா எல்லாம் திரும்பி பார்க்க வச்சாப்ல. அவர் எப்படி செலக்ட் ஆனாரு, எப்படி ஸ்கவுட் எடுத்து கொண்டு வந்தாங்க, எப்படி அங்கே இந்த டீம் வந்தாரு, எப்படி அங்கே ஏபிடி வில்லியர்ஸ்லாம் விக்கெட் எடுத்த போதே அவர் ஒரு ரெவல்யூஷனாக பார்க்க ஆரம்பிச்சாங்க. அது அப்படியே ஒரு ஹையே போச்சு.
டெபியூ பண்ணாரு, சூப்பரானாரு. ஒரு இன்ஜுரி அப்படியே திருப்பி முடக்கி போட்டுச்சு. திருப்பி டீம் இந்தியாவோட செலெக்ஷனில் கூட இப்போ அவர் ப்ராபல் 20-30s இருப்பாரான்னு கேட்டால் கண்டிப்பாக யாருமே இருக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு நட்டுவுக்கு இந்த ஐபிஎல் ஒரு மேக் ஆர் பிரேக் சிச்சுவேஷன். ஏன்னா ஒரு என்ன இன்ஜுரியாக இருந்தாலும் போடுறது ஒரு 4 ஓவர் நம்ம பெஸ்ட்டை கொடுத்துட்டா போதும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சப்ஸ்டியூட்டை கூட ஃபீல்டில் நிற்க வச்சிடலாம், போயிடலாம், வந்துடலாம். அப்படி இருக்கிறச்சு இன்றைக்கும் அவரோட அந்த ஸ்டாக் பால், யாக்கர் பாலோ, அது உள்ள கட்டர்ஸோ இல்லை உள்ளே அடிச்சு போடுற பாலோ கன்சிஸ்டண்ட்டாக போட்டிருந்தார். இது நீங்கள் கிரெடிட்ஸ் வந்து நம்ம எஸ்ஆர்ஹெச் கொடுக்குறதா இல்லை வந்து பேட் கமின்ஸ் நம்ம கொடுக்குறதான்னு பார்க்கணும். ஏன்னா ஒரு கீப்பர் கேப்டனாக இருந்தால் என்ன சாதிக்க முடியுங்கிறது தலை தோனி ஒரு எக்ஸாம்பிள். அந்த மாதிரி ஒரு ஃபாஸ்ட் பாலர் கேப்டனானா என்னென்ன விஷயம் பண்ணலாம், கொண்டு வரலாம். இப்போ வந்து ஒரு பேட்டர் கேப்டனாக என்ன சொல்லுவாங்க, போலர் அடிவாங்கன்னா அவன் தான் அடிக்கிறான்னு தெரியல, அடிக்காத ஆர்க்ல போடு அப்படின்னு தான் சொல்ல முடியும். கீப்பர் தானே சொல்ல முடியும், ஃபீல்டிங் செட் பண்ணி மாற்ற முடியும். ஆனால் போலருக்கு என்ன பண்ண முடியும், உங்க லென்த்தை பிடி, இந்த ஆங்கிளை மாற்றி, இந்த ஆங்கிளை கட் பண்ணு, அவனை இதை கட் பண்ண வை, அவனை கொஞ்சம் மூவ் பண்ண வை. ஏன்னா ஹி ஹிம்செல்ஃப் அ போலர். அவர் நீங்கள் அந்த பாடி லாங்குவேஜ் பார்த்தாலே தெரியும். பவர் பிளேல டெல்லியும் அடிக்க ஆரம்பிச்சாங்க. ஒன்னும் டென்ஷன், அடிக்கட்டுமே பாத்துக்கலாம். பாடி லாங்குவேஜ் மட்டும் இல்ல, பனி லாங்குவேஜே கூலா இருந்தது. ரொம்ப வந்து அவர் சில்ல அடிக்கட்டுமே பாத்துக்கலாம், எப்படியாவது நீ அடிக்க வந்தாலும் நான் கண்ட்ரோல் பண்ணது எனக்கு ஆள் இருக்காங்க, நான் பேக் பண்ணேன் போலர்ஸ் பாத்துக்கலாம். அந்த ஒரு ஆட்டிடியூட், அந்த சப்போர்ட் நட்டுக்கு மிகப்பெரிய பூஸ்டா இருக்கு. இன்னொன்று புவி வந்து நம்ம அவர் வந்த பூஸ்ட் அந்த ஒரு ஸ்விங் கிங் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ரைட் ஹேண்ட்ல வந்து அவர் அந்த ஹை ஆர்ம் ஆக்ஷன் லிஃப்ட் பண்ணும்போதே வந்து பாலை பேச வைக்கிறப்ப சும்மா நடனமாட வைக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். அவரும் இன்ஜுரியில் காணாமல் போனார். திருப்பி வந்து வருவாரா வரமாட்டாருன்னு தெரியாமல் இருந்துச்சு. திருப்பி அவருக்கு எனக்கு இல்லை இன்னும் அந்த ஃபயர் இருக்குது, இந்த 2.0 இந்த 3.0ன்னு சொல்லும்போது அந்த மாதிரி ஒரு ரெவலேஷனாக வந்து புவியை நம்ம பார்க்க முடியுது. கிட்டத்தட்ட தீபக் சார் இதே மாதிரி தான் நம்ம எதிர்பார்க்குறோம். ஹோப்ஃபுல்லி நம்ம சொல்கிற வார்த்தைக்கு தீபக் சாரும் இதே மாதிரி வந்தால் நல்லா இருக்கும். வந்துட்டார், பட் இந்த மாதிரி எஃபெக்டாக வர மாட்டாங்க. 18ல் வந்து உங்களுக்கு தீபக் சார் கிட்ட உங்களுக்கு பால் வந்துச்சுன்னா 2 விக்கெட் வந்துடும், 4 ஓவர் 20 ரன் தான் வரும். நம்பி நம்ம வந்து உட்காந்துடலாம். தீபக் சார் சரி ஓகே நம்ம பாட்டு நம்ம பவர் பிளே முடிச்சுன்னு பார்த்துக்கலாம், 2 விக்கெட் போயிருக்கும், தீபக் சார் எடுத்திருப்பாரு, பவர் பிளேல ஸ்பெல்ல முடிச்சிருப்பாரு. அந்த மாதிரி தீபக் சார் திருப்பி வரணும். ஏன்னா தீபக் சார் மாதிரியோ இல்லை புவி மாதிரியோ போலர்ஸ் ரொம்ப ரேர். ஸ்விங் போலிங் உங்களுக்கு வந்து இட்ஸ் அன் ஆர்ட். எல்லாரும் ஈஸியாக மாஸ்டர் பண்ணுவது. வேகமாக போடுறது எப்படி ஒரு கலையோ, பாலை ஸ்விங் பண்ண வைக்கிறதுங்கிறது இன்னொரு கலை. அதை வந்து இந்த வந்து 2 பேர் வந்து ஒரு கம்பேக் கொடுத்தா செமையா இருக்கும். பேட் கமின்ஸ் versus ரிஷப் பண்ட். What do you think about these two captains? Definitely Cummins best. அவர் வேற வைத்தறிச்சில கலப்பிருக்காரு. இந்தியாவோட ஃபைனல்ஸ்ல நாங்கள் ஜெயிச்சது தான் என்னோட பெஸ்ட் மூமெண்ட் அப்படின்னு. பட் ஐபிஎல்ல வேற லெவல் கேப்டன்சி. என்ன தெரிஞ்சு வேர்ல்ட் கப்பை விட ஐபிஎல்ல நல்லா பண்ற மாதிரி தெரியுது. இந்த கேப்டன் டெஃபினட்டா கமின்ஸ் தான் வின்னரு. பட் என்ன ஒரு முக்கியமான மூமெண்ட்னா கமின்ஸோட மூமெண்ட், கேப்டன்சி மூமெண்ட். அவருக்கு வந்து இப்போ நம்ம என்ன ஒரு விஷயம் நம்ம கமின்ஸ் கிட்ட இருந்து பார்க்க வேண்டியது என்னன்னா, ஒரு காலகட்டம் வரைக்கும் ஆஸ்திரேலியாவோட ப்ராபல்ஸோ இல்லை கன்ஃபார்ம் லெவன்ஸில் கமின்ஸ் கிடையாது. நிறைய இன்ஜுரி ப்ரோன் பிளேயராக பார்க்கப்பட்டார். திருப்பி வந்து அவ்வளோ பெரிய ஆஸ்திரேலியா பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஒரு போலர்ஸை வந்து கேப்டனாக நியமிச்ச கண்ட்ரியே கிடையாது. இல்லை அப்பத்துல இருந்து மார்க் டெய்லர், எல்லாமே பிரைமரிலி அவங்க பேட்ஸ்மேன். ஷேன் வார்ன கூட கேப்டனா கொடுக்கவே இல்ல. மைக்கேல் கிளார்க் கொடுத்தாங்க, மைக்கேல் கிளார்க் கொடுத்து அதுக்கப்புறம் வந்து ஆரோன் ஃபின்ச் எல்லாமே பேட்டர்ஸ். ஜோன்ஸ் கூட அந்த காலத்துல கொடுப்பாங்க 1-2 மேட்ச். அது இவங்க வந்து கொடுத்தது கூட வெச்சு ஆல்ரவுண்டர்னு சொல்லி கொடுத்துருவாங்க, போலர் கொடுத்துருவாங்க. அப்படிப்பட்ட ஒரு லெகசி இருக்கு ஒரு ஆஸ்திரேலியாவுக்கு. ஒருத்தர் போலர் கேப்டன் ஆகும்போது எல்லாருமே கொஞ்சம் என்னப்பா ஸ்டீவ் ஸ்மித் இருக்கும் போது இல்ல வார்னர் இருக்கும் போது இல்ல லபுஷேன் இருக்கும் போது ஏன்பா இவங்க அப்படின்னு யோசிச்சாங்க. பட் அவர் அந்த விக்டரி வந்து எல்லாத்தையும் மாத்தி வரும்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அது வந்து பேட் கமின்ஸ் கிட்ட இருக்கு. இப்போ இன்னைக்கு நான் நடந்த கிளாஷ் நீங்க கமின்ஸுக்கும் பண்ட்டுக்குமா பாத்தீங்க. நான் எப்படி பார்த்தேன்னா ரிஷப் பண்ட் லீட் பண்றது யாருன்னா கோட் ஆஃப் ஐசிசி கேப்டன் ரிக்கி பாண்டிங். ஆஸ்திரேலியால இருந்து ஐசிசியோட கோட் கேப்டன் ரிக்கி பாண்டிங். ஸோ பழைய கோட் ஆஃப் ஆஸ்திரேலியாவுக்கும் அப்கமிங் கோட் ஆஃப் ஆஸ்திரேலியாவுக்கும் ஒரு கிளாஷ் மாதிரி தான் பார்க்குறேன். ஏன்னா இப்போ இவர்கிட்டையும் பார்த்தீங்கன்னா ரிக்கி பாண்டிங் கிட்ட இருந்த மாதிரியே ஒரு வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் கையில் வந்து அந்த உங்களுக்கு வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் அந்த ட்ராஃபி கையில இருக்கு. வேர்ல்டு கப்பையும் ஜெயிச்சு அதிகமாக ஜெயிச்சிட்டாங்க, வேர்ல்டு கப்பையும் ஜெயிச்சிட்டாங்க. பாயிண்டிங் அச்சீவ் பண்ணாத ஒரு விஷயம் என்னன்னா வந்து T20 வேர்ல்டு கப். இப்போ மிச்சல் மார்ஷ் தான் லீட் பண்ணுவான்னு சொல்லியிருந்தாங்க ஆஸ்திரேலியா. மிச்சல் மார்ஷ் இன்ஜுரியில் பாதியிலே போயாச்சு. கண்டிப்பாக பேட் கமின்ஸ் கையில் வரும். நான் அவரே குருன்னா குருவை மிஞ்சின சிஷியனை நான் காட்டுறேன் பாருன்னு சொல்லி அந்த ஒரு ஸ்மார்ட்னஸ் வந்து பேட் கமின்ஸ் கிட்ட நான் பார்க்குறேன். பெஸ்ட் டீமை வச்சு பெஸ்ட்டாக விளையாடினது ரிக்கி பாண்டிங் ஸ்டைல்னா டீமை கொடு, அவங்க பெஸ்ட் எப்படி வாங்குறது என்ன எடுக்க தெரியுங்கிறது இந்த பேட் கமின்ஸ் ஸ்டைல். ஒரு பொன்மை என்ன ஒரு கொட்டேஷன் வேற லெவல்ல இருக்கு. ஆக்சுவலா பேட் கமின்ஸ் நீங்க சொன்ன மாதிரி ஆஸ்திரேலியன்ஸ் கிட்ட கப் அவங்க கையிலலாம் இல்ல கால்லயே இருந்தது. அதுவே ஒரு பெரிய கான்ட்ரஸ்டே கொண்டு வந்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு இது ஓகே, அவங்க மேட்ச் ஜெயிச்சு அந்த வேர்ல்ட் கப் ஜெயிச்சு அவர் போறாரு, ஆஸ்திரேலியா போறாரு.
ஒரு கலைபரமோ ஒரு ஆர்ப்பாட்டமோ ஒரு ஆரவாரமோ அவங்களை பற்றி வேர்ல்டு கப் தானே வாங்கிட்டீங்களா வா போய் இங்கே வச்சுட்டு போ அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்தாங்களே தவிர நம்ம இங்கே ஒரு IPL ஜெயிச்சாலே வந்து வேற லெவலாக வந்து ஒரு திருவிழா மாதிரி கொண்டாடவும் போவோம். அவங்களை பற்றி இது ஒன்றும் இல்லை, அது ஜெயிச்சாலே எங்களுக்கு நார்மல் தான். நியூசிலாந்து இந்த வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஜெயிச்சுட்டு ஊரூரா சுற்றுனாங்க. ஆஸ்திரேலியா இது கூட இல்லை, எடுத்து வச்சுக்கோ உள்ள போய் வச்சுக்கோப்பா அப்படிங்கிற மாதிரி வச்சுட்டாங்க அவங்க. காவியா கலாநிதி மாறன் அதாவது அடிக்கடி காட்டுவாங்க. நீங்க இன்னைக்கு சொன்ன போது எகிரி குதிச்சு ஒரு ஹாப்பியஸ்ட் காவியா ஹாப்பி என்னாச்சிங் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து டேக்லைன் போட்டுருந்தாங்க. ஆப்போனன்ட் டீமுக்கு ஒரே பிபி, உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஹாப்பி. பட் ஒருவேளை கப்பை வின் பண்ணுற மூமெண்ட்டோ இந்த மாதிரி மேட்சஸ், இந்த மாதிரி ஹை ஸ்கோர் அடிக்கிற தொடர்ந்து அடிக்கிற SRH மற்ற பர்ஃபார்மிங் டீமை விட இவங்க தான் ஹையஸ்ட் ஸ்கோர் இருக்காங்க. தொடர்ந்து கன்சிஸ்டன்சி இஸ் தேர், இன் பர்டிகுலர் ஹை ஸ்கோரில் கன்சிஸ்டன்சி இருக்குது. ஸோ RRஐ விட பெட்டர் டீமோ ஒருவேளை இது வந்து ஒரு நம்ம வந்து இந்த ஒரு ஃபியர் ஃபேக்டர் தெரிஞ்சோ தெரியாமலோ எல்லா டீம் மேலேயும் வந்து கொண்டு வந்துரு, இன்டைரக்டாக கொண்டு வந்துடுது. அடுத்து அடிக்க போகிறது, அடுத்து வரப்போகிறது, அடுத்து நீ ஃபேஸ் பண்ண போகிறது SRHன்னு சொல்லும் போது அவங்களுக்கு இந்த விஷயம்லாம் மேலே வருது. இப்போ அவனை கிளாஸ்னா ஐயோ அவன் அடிப்பானே, ஐயோ இந்த பக்கம் ஹெட்டா அவன் அடிப்பானே, இல்லை விட்டா சின்ன பையன் அபிஷேக் சர்மா அவன் அடிப்பானே, இந்த மாதிரி ஏகப்பட்ட அந்த ஃபியர் ஃபேக்டரை அவங்கள சொல்லாமல் எடுத்து வந்துட்டு இருக்காங்க. மைட் பி இப்போ நீங்கள் ஒரு RRக்கும் SRHக்கும் மேட்ச் நடந்தால் உங்களுக்கு வந்து அந்த ஒரு யார் நீ பெரியால நான் பெரியால அடிச்சு பார்த்தல. ஏன்னா KKR SRH அடிச்ச போது KKR அவுட் ஸ்மார்ட் பண்ணி வந்துட்டாங்க. இதே கிளாஸனோட பெஸ்ட் வந்து கடைசி ஓவரில் உங்களுக்கு வந்து ராணா விக்கெட்டை போட்டு தட்டி வச்சிட்டாரு. இப்போ RR கூட ஆடிட்டாங்கன்னா இந்த 3 பேர்ல எவன் தைரியமான எவன் பயங்கரமான பலசாலி, அந்த ட்ரையாங்கிள் ஆஃப் 3 பேர் அடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். RR வந்து KKR டிஃபீட் பண்ணிச்சு, KKR SRH டிஃபீட் பண்ணிச்சு. இப்போ SRH RR அடிச்சுன்னா இந்த 3 பேருமே வந்து அந்த ஸ்பைடர்மேன் ஒரு மீம் ஒன்று நீ 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 அந்த மாதிரி மாறி மாறி அடிச்சுக்குவாங்க போல் இருக்கு. பட் இந்த மூமெண்ட் இருந்தாலும் இவங்க கிட்ட அந்த பிக் மேட்ச் டெம்பரமெண்ட் எங்கே வருது, அந்த ரைசிங் டு தி அக்கேஷன் எப்போ வராங்க. லீக்ல அடிச்சிடலாம், பிளே ஆஃப்ல கூட அடிச்சிடலாம், ஃபைனல்ஸில் அந்த ப்ரெஷர் வென் ட்ராஃபிஸ் ஆன் த லைன் அடிக்க முடியுமா, அந்த பிக் மேட்ச் டெம்பரமெண்ட் இருக்கா, அந்த ஒரு அந்த $1 மில்லியன் கேள்வி எனக்கு மற்ற 2 டீம் KKR விட RRஐ விட இங்கே அதிகம். ஏன்னா பேட் கமின்ஸ் அந்த பிக் மேட்ச் அடிச்சு தான் உள்ள வந்திருக்கு. உண்மையாக நீங்கள் சொல்கிறது கரெக்ட் தான், வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் சத்தியமாக CSK அடித்து துவம்சம் பண்ண அதுக்கு இன்றைக்கி மேட்ச் பார்த்துருப்பீங்க. அதில் டெசிபிள்ஸ் சவுண்ட் லெவல் டீகாக்கோட ஒய்ஃபே வந்து அவங்க போட்டிருக்காங்க. இன்னைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த டோனியோட என்ட்ரி, பேட்டிங் என்ட்ரியை காட்டும். 124 டெசிபிள்ஸ், 142 டெசிபிள்ஸ், 144 டெசிபிள்ஸ், 142 டெசிபிள். ஒரு மேட்ச் 5 மேட்சஸ் வேற லெவல் டெசிபிள்ஸ். பட் ஆனால் இன்னைக்கு மேட்ச் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி டெசிபிள்ஸ் இருக்கோ இல்லையோ, ஆனால் ஹைலைட்ஸ் மாதிரி தான் மேட்ச் இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல எந்த பாலை கட் பண்ண முடியும்? ஏன்னா அந்த லைனா போடுவாங்க இல்லையா, 4-6 4-6 4-4 ஏதோ ஃபோன் நம்பர்ல எல்லாமே 6 and 4 மட்டும் இருக்கு. 3 டாட் பால் தான் இருந்துச்சு ஃபர்ஸ்ட் பவர் பிளேலயே, 3 டாட் பால் தான். அதுவும் சுத்தினாரு படல முட்டை இருந்துச்சு. உங்களுக்கு வந்து இப்போ CSK மேட்ச் நம்ம சொல்றோம் வரோம். இப்போ CSK வந்து இப்போ ஃபைனல்ஸ் இங்க நடக்க போகுது. ஃபைனல்ஸ் இங்க சென்னையில நடக்க போகுது. CSK ஆடுறாங்க. ஆப்போசிட்ல இப்படி ஆடும்போது எப்படி இருக்குன்னா கிளாஷ் ஆஃப் சென்னை, அந்த சென்னை டர்பின்னு சொல்லுவோம். முன்னாடியே சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த இந்த நம்ம உங்களுக்கு வந்து பேர் என்ன, ஒரு பக்கம் ரோட்ல வந்து இந்தியா சிமெண்ட்ஸ், இன்னொரு பக்கம் சன் கார்பரேஷன், ரெண்டும் அந்த ஒரே ரோட்ல பிரிஞ்சு இந்த 2 சைட்ல இருக்குதான். அந்த கிளாஷ் ஆஃப் அந்த RK சாலை அந்த சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ராதாகிருஷ்ணன் சாலை மாதிரி உங்களுக்கு வந்து டர்பியா வரும். அதனால தான் இன்னும் ஃபன்னா இருக்கும். ஒரு பக்கம் எல்லோவா இருக்கும், ஒரு பக்கம் ஆரஞ்சா இருக்கும். நம்பலாம் பார்ப்போம். கீ மூமெண்ட் ஆஃப் திஸ் மேட்ச் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே கீ மூமெண்ட் தான். எதுவுமே ஸ்பெசிஃபிக்காக சொல்ல முடியாது. கிளாசன் விக்கெட்டை வந்து அக்ஷர் பட்டேல் எடுத்தது வேணா கொஞ்சம் டேர்னிங் பாயிண்டாக டெல்லிக்கு சொல்லலாம். 300 போயிருக்க வேண்டிய ஸ்கோரை கொஞ்சம் புல் பண்ணது கிளாசனோட விக்கெட் எடுத்ததுனால. போல்ட் எடுத்தார். கிளாசன் ஸ்பின்ல விக்கெட் எடுப்பார், ஸ்பின்ல கிளாசன் அவுட் ஆயிட்டாரா பரவாயில்லையே அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு மொமெண்டா இருந்துச்சு. அந்த மொமெண்ட் நம்ம ஹைலைட்டா சொல்லலாம் டெல்லி பெர்ஸ்பெக்டிவ்ல. ஹைலைட் ஒரு மேட்ச் 20 ஓவர்ஸ் மேட்ச்னா 120 பால்ஸை கட் பண்ணி ஒரு 30 பால்ஸ் தான் ஹைலைட்டா போடுவாங்க. பட் இன்னைக்கு நைட்டு நீங்க ஹைலைட்ஸ் பார்க்கணும், 120 பால்ஸ்ல அட்லீஸ்ட் 100 பால்ஸ் ஆகுது போட்டே ஆகணும். அதுதான் ஹைலைட் ஆஃப் திஸ் மேட்ச். தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங். ஏன்னா வியூவர்ஸ், டெஃபினட்டா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். மீண்டும் ஒரு ஸ்போர்ட்ஸ் வீடியோல உங்களை வந்து IPL ஸ்பெஷல்ல மீட் பண்றேன். Until then, it's bye from Mohan Raj and Hall Kumudam team. Thank you. அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் 11 நாட்களில் தீர்வு காண ஸ்ரீ மாரியம்மன் ஜோதிட நிலையம். தொடர்புகளுக்கு 0091 990 816 585 6.